வணக்கம். 10ஆம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு இந்த ஒரு பாடத்திலே இந்தியன் பாலிட்டி அந்த டிஎன்பிஎஸ்சி யூனிட்ல இருக்கிற பாதி சிலபஸ் கவர் ஆயிருது. இதுல இருக்கிற புக் பேக் கொஸ்டினுடைய 1 மார்க் கொஸ்டினை மட்டும் இப்போ பார்த்துருவோம். 1. கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது? முகவுரை: குடியரசு, ஜனநாயக, சமய சார்பற்ற, சமதர்ம இறையாண்மை. இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, குடியரசு, ஜனநாயக. இறையாண்மை, குடியரசு, சமய சார்பற்ற, சமதர்ம, ஜனநாயக. இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. இந்த லாஸ்ட் ஒன்று தான். இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. இதுதான் கரெக்டான ஆர்டர் முகவுரையில. அதாவது இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. அதாவது சவோரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதுதான் அதனுடைய கரெக்டான ஆர்டர். இதுல லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? இதுவரைக்கும் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை ஒரே ஒரு முறை தான் திருத்திக்கிறாங்க. ஒரே ஒரு முறை. அதாவது முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இதுதான் பிரியம்பல்ல அந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் இருக்கிறது. சவோரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதுல சவோரின், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஏற்கனவே இருந்தது. புதிதாக சேர்த்தது சோசியலிஸ்டிக், செக்யூலர். இந்த சோசியலிஸ்டிக், செக்யூலர் என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல இந்திரா காந்தி கவர்மெண்ட்ல கொண்டு வரப்பட்டதுதான். இந்த சவோரின், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கூட இந்த 2 வார்த்தையும் சேர்த்துக்கிறாங்க. சோசியலிஸ்ட்னா சமதர்ம, செக்யூலர்னா சமய சார்பற்ற. இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக்கிறாங்க, யூனிட்டி ஆஃப் த நேஷன். ஒருமைப்பாடுன்ற யூனிட்டி ஆஃப் த நேஷன்ல இன்டெகிரிட்டின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க. இதுக்கு முன்னதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கிறாங்க. ஓகே. 3. இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமையை வழங்குகிறது? இந்திய அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமை தான், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின் பாகம் 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகின்றன. பார்ட் 2ல ஆர்டிகல் 5 முதல் 11 வரை. 4. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? இயல்புரிமை மூலம் பெற முடியும். குடியுரிமை பெறுதல். குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை பெற 5 வழிகளை பரிந்துரை செய்கிறது. அவை பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல், இயல்புரிமை மற்றும் பிரதேச இணைவாகும். 5. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சமத்துவ உரிமை அடிப்படை உரிமைகளில் ஒன்று. சுரண்டலுக்கு எதிரான உரிமையும் அடிப்படை உரிமைகள்ல ஒன்று. சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. சோ மாறுபட்டது சொத்துரிமை. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. அடிப்படையாக 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. அதுல ஒன்று நீக்கிட்டாங்க. அந்த நீக்கப்பட்ட ஒன்று தான் சொத்துரிமை. இப்ப 6 மட்டும் தான் இருக்கு. அந்த நீக்கப்பட்ட சொத்துரிமையானது இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. இதோடைய மீனிங் என்னன்னா,
சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையாக வந்து நம்ம உரிமை கொண்டாடக்கூடாது. ஆர்டிகல் 32 பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போகக்கூடாது. இது வந்து அரசியலமைப்பின்படி வழங்கப்பட்ட ஒரு சட்ட உரிமை, அவ்வளவுதான். 6 கீழ்காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. கர்நாடகாவிலிருந்து கேரள பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல். கர்நாடகாவிலிருந்து கேரளாவுக்கு போயிட்டு பண்ணையில வேலை செய்யலாம். இதெல்லாம் அடிப்படை உரிமைகள் ஒன்றுதான், கரெக்டு தான். கிறிஸ்துவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல், இதுவும் கரெக்டு தான், சமய உரிமை உண்டு. ஆண் பெண் இருபாலரும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறுதல், இதுவும் கரெக்டு தான். நிறம் ஜாதி மதம் பாலினம் பார்க்காமல் எல்லாருக்கும் சமமாக கருதணும். பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல், இதுவும் சரிதான். ஆனா அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் கிடையாது. இது ஒரு சட்ட உரிமை. பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் ஒரு சட்ட உரிமை. அடிப்படை உரிமைகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மொதல் 3 அடிப்படை உரிமைகள், லாஸ்ட் வந்து கிடையாது. 7 இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் டேஸை பயன்படுத்தி டேஸை அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம். இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தை அணுகி அவர்கள் தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம். அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் விதி 32 பயன்படுத்தி இந்திய குடிமக்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். அதுதான் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். 8 பின் வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு விவரிக்கப்பட்டது எதுன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. விதி 32 ஆர்டிகல் 32 தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து ஹார்ட் அண்ட் சோல், அதாவது இதயம் மற்றும் ஆன்மா என்று வர்ணிக்கிறார். டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். 9 அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்? அடிப்படை உரிமைகளை வந்து அவசர நிலை பிரகடனத்தின் போது மட்டும்தான் நிறுத்தி வைக்க முடியும். பர்டிகுலரா ஆர்டிகல் 352 தேசிய அவசர நிலை பிறப்பிக்கும் போது மட்டும்தான். ஸோ தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும். எக்காரணத்தை கொண்டு 20, 21 நிறுத்த முடியாது, அது வேறு விஷயம். அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. கரெக்ட் தான். ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா 20 குடியரசுத் தலைவர் விரும்பினா அனைத்து அடிப்படை உரிமைகளையும் நிறுத்தி வைக்கலாம். ஆனா 20, 21 ஆர்டிகல் 20, 21 மட்டும் நிறுத்த முடியாது. எக்காரணத்தை கொண்டு 20, 21 சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. 10 நமது அடிப்படை கடமைகளை டேஸ் இடமிருந்து பெற்றோம். எந்த நாட்டிடமிருந்து அடிப்படை கடமைகளை பெற்றோம்? ரஷ்ய அரசியலமைப்பு USSR, அந்த ரஷ்ய அரசியலமைப்பில் இருந்தா நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் USSR அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும். ஓகே. வழிகாட்டும் நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன? வழிகாட்டும் நெறிமுறைகள் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு கொள்கையினை வெளிப்படுத்தும் நெறிமுறைகள் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கு. அதை வந்து ஒரு மக்கள் நல அரசு, மக்கள் நல பணிகளையோ
அது மக்களுக்கு விருப்பப்பட்டதை செய்யறது தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதை வந்து கட்டாயம் செஞ்சு ஆகணுன்ட்டு உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ ஒரு கவர்மெண்ட்டை வற்புறுத்த முடியாது. ஒரு ஆளும் அரசாங்கம் விருப்பப்பட்டால் இந்த பகுதி 4 36 முதல் 51 வரை உள்ள ஆர்டிகிளை ஒரு அரசாங்கம் விருப்பப்பட்டால் அதை செயல்முறைப்படுத்தலாம். இவ்வளவுதான். இந்த கொள்கைகள் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா சமதர்ம, காந்திய மற்றும் தாராள கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. கம்யூனிஸ்ட் கொள்கைகள் வந்து தவறு. முதல் 3 ஆப்ஷன்லயே கம்யூனிஸ்ட் கொள்கைகள் இருக்கு, அது தவறு. சமதர்ம, காந்திய மற்றும் தாராள கொள்கைகள் தான் கரெக்ட். அதாவது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை தரப்பட்டுள்ளது. அடிப்படையில் அவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை. சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை. இதுதான் 4th ஆப்ஷன் கரெக்ட். 12 எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? குடியரசுத் தலைவர் வந்து ஆர்டிகல் 360 பயன்படுத்தி நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும். 352 தேசிய அவசர நிலை, 356 மாநிலத்தில் அவசர நிலை, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி, 360 நிதிநிலை அவசர நிலை, சட்டப்பிரிவு 368 வந்து சட்ட திருத்தம். அது நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360 நிதிநிலை தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இது ஒண்ணும் இல்ல, பொருளாதார நெருக்கடி தான். இது வரைக்கும் இந்தியாவில் பிறப்பிக்கல. 13 இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது? அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம் கொண்டாடுறது வந்து தான் சட்ட திருத்தம் தான் அரசியலமைப்பை திருத்தும் நடைமுறை. அது வந்து விதி 368. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் சட்டம் பகுதி 20 368வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கிறது. ஸோ இது ஃபுல்லா பகுதி 20 ஆர்டிகல் 368 தான் வந்து சட்ட திருத்தம் எவ்வாறு செய்யலாம்ன்றதா சொல்லுது. 14 எந்த குழுக்கள், அதாவது கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? மிக மிக முக்கியமான டாபிக். இப்பதான் சமச்சீர் கல்வியில இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 1 சர்க்காரியா குழு. சர்க்காரியா குழு வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்ந்தது. 2 ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் குழுவும் ஆராய்ந்தது. 3 MN வெங்கடாச்சலய்யா குழு. வெங்கடாச்சலய்யா குழு வந்து பிஜேபி கவர்மெண்ட்ல 2000 வந்து அரசியலமைப்பின் அடிச்சுவற்றையே மாற்றுறதுக்காக அரசியலமைப்பை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு. அது மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு இல்ல, வெங்கடாச்சலய்யா குழு. ஸோ முதல் 2ம் கரெக்ட். அதாவது 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. இது வந்து தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் தான் வந்து கலைஞர் அவர்கள் இருந்த காலத்துல தான் வந்து 1969 முதல்ல இந்தியாவுக்கே முன்னோடி தமிழ்நாடு தான். இந்த மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டில் தான். இதை பின்பற்றி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983 ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தார். சர்க்காரியா கமிஷன் 1983 நியமிக்கப்பட்ட ஆண்டு அக்குழுவின் 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகளை மத்திய அரசு செயல்படுத்தியது. இந்த சர்க்காரியா கமிஷன் தான் வந்து கவர்னர் வந்து மாநிலத்துல ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னா அவர் வந்து பின்வரும் வழிகளில் திருப்தி அடையக்கூடியவராக இருக்க வேண்டும். அதாவது அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது, வேற மாநிலத்திலிருந்து வரவராக இருக்கணும், சமீப கால அரசியலில் பங்கேற்கக்கூடாது. இதெல்லாம் சர்க்காரியா குழுவோட பரிந்துரைகளில் ஒண்ணுதான். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட கேள்விதான். எத்தனை பரிந்துரைகளை பரிந்துரைத்தது சர்க்காரியா கமிஷன்? 247 பரிந்துரைகளை பரிந்துரைத்தது சர்க்காரியா கமிஷன். எக்ஸாம்ல கேட்ட கேள்விதான்.
ஸோ சர்க்காரியா குழு கரெக்டு, ராஜமன்னார் குழு கரெக்டு, வெங்கடாச்சலயா குழு தவறு. ஸோ 1 மற்றும் 2 சரி. கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1. முதலில் அரசியல் அமைப்பு எனும் கொள்கை அமெரிக்காவில் தோன்றியது. யுஎஸ்ஏவில் தோன்றியது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். 2. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார் 9 டிசம்பர் 1946. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு 11 டிசம்பர் 1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவராகவும் HC முகர்ஜி துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. 3. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் கேட்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26 நவம்பர் 1949. நவம்பர் 26ஆம் நாள் 1949. நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26 1950. எதுக்காக இந்த 2 மாத காலம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு 1930 ஜனவரி 26ஆம் நாளை பூர்ண சுயாட்சி நாளாக கொண்டாடினார். அதை நினைவுகூரும் வகையில் இந்த ஜனவரி 26 1950 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 4. டேஸ் பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன. 5 வகையான நீதி பேராணைகள், அதாவது ரிட் பெட்டிஷன் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்பட்டுள்ளன. 5 நீதி பேராணைகள். 5. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. பகுதி 4ல அடிப்படை கடமைகள் பற்றி டீல் பண்றாங்க. ஆர்டிகல் 36 முதல் 51 வரை. சாரி, அடிப்படை கடமைகள் நான் முன்ன சொன்னது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அது தவறு. அடிப்படை கடமைகள் பகுதி 4A ஆர்டிகல் 51 ஒரே ஒரு பிரிவு மட்டும் தான் அடிப்படை கடமைகளுக்கு ஒதுக்குங்கிறாங்க. முன்ன சொன்னது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பகுதி 4 ஆர்டிகல் 36 முதல் 51 வரை. இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பொறுத்துக. குடியுரிமை சட்டம். குடியுரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1955. முகவுரை. முகவுரை 42வது அரசியலமைப்பு முகவுரை ஜவஹர்லால் நேரு தீர்மானமாக கொண்டு வந்தார். முகவுரையில அது இருக்கு. சிறிய அரசியலமைப்பு 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம். செம்மொழி தமிழ். தேசிய அவசர நிலை 1962 முதலில் பிறப்பிக்கப்பட்டது. குடியுரிமை சட்டம் 55. முகவுரை ஜவஹர்லால் நேரு. எதுக்காக முகவுரை ஜவஹர்லால் நேரு சொல்றா? முகவுரை 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் போதும். எதுக்கு ஜவஹர்லால் நேரு எக்ஸாக்டா சொல்றா? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள்கள் அடங்கிய தீர்மானத்தை 13 டிசம்பர் 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபையில கொண்டு வந்தாரு. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 22 1947. புக்ல தப்பா கொடுத்துக்கிறாங்க, ஜனவரி 2ன்னு. ஜனவரி 22 தான் கரெக்ட். ஸோ ஜவஹர்லால் நேரு. அது ஒரு கன்ஃபியூஸ் இருக்கு, ஜனவரி 22 இல்ல ஜனவரி 2. புக்ல ஜனவரி 2 கொடுக்குறாங்க, சமச்சீர் கல்வி புக்ல. அதை வெரிஃபை பண்ணணும். 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் குட்டி அரசியலமைப்பு. செம்மொழி தமிழ். தேசிய அவசர நிலை 1962. ஓகே. குடியுரிமை சட்டம் நம்ம பார்த்துட்டோம். முகவரை குறிக்கோள்கள் தீர்மானம் ஜனவரி 2 1947. ஜனவரி 22 தான் எக்ஸாக்ட்லி கரெக்ட். பட் ஜனவரி 2 கொடுத்துங்கிறாங்க, அதை வெரிஃபை பண்ணணும். அரசியலமைப்பு 42வது சட்டத்திருத்தம் குட்டி அரசியலமைப்பு. 2004ஆம் ஆண்டு செம்மொழிகளில் ஃபர்ஸ்ட் தமிழ் தான் ஆட் பண்ணாங்க. இப்போ 6 மொழிகள் இருக்கிறது. தேசிய அவசர நிலை முதல்ல 1962 தான் பிறப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1971. 1975 பிறப்பித்தது உள்நாட்டு குழப்பத்துக்காக, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்க்காக 1975. இந்த 62, 71 இந்தியா பாகிஸ்தான் போர், இந்தியா சீனா போர், அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்தியா சீனா போர், அப்புறம் இந்தியா பாகிஸ்தான், அதுக்காக பிறப்பிக்கப்பட்டது. ஓகே, தட்ஸ் ஆல்.